அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்த 2 நாட்களில் ஞானசேகரனை போலீஸ் கைது செய்தது. அதற்கு மறுநாள் சமூக வலைதளங்களில் கசிந்த போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டியபோது ஞானசேகரன் சார் செல்போனில் பேசியதாக கூறப்பட்டிருந்தது சர்ச்சையானது. விசாரணையில் அது உண்மையல்ல என தெரிய வந்ததாகவும், மாணவியை மிரட்டும் தொனியில் ஞானசேகரன் யாரிடமோ பேசுவது போல நடித்ததாகவும் சென்னை காவல் ஆணையர் விளக்கம் அளித்தார். இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். காவல்துறை விளக்கத்தை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சியினர் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி வந்தனர். அந்த சாரை காப்பாற்ற அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். சட்டப்பேரவைக்கும் அதிமுகவினர் யார் அந்த சார் என பேட்ஜ் அணிந்து வந்து போராட்டம் நடத்தினர். பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் அந்த சாரை தண்டிக்க கோரியும் தனக்குத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டார். யார் அந்த சார் என்பதற்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும், செல்போன் அழைப்பு விவரங்களை உரிய நேரத்தில் வெளியிடப் போவதாகவும் அண்ணாமலை பேட்டியளித்தார். அந்த யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கு பெரிய விதமாக வரப்போறோம். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% நான் வெளியே சொல்லத்தான் போறேன், ப்ரூஃபோட வரப்போறேன். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், கோர்ட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அவர் இதில் உண்மையாலும் இல்லை. எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சம்மன் பண்றாங்களா, அரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டி வரும். ஒவ்வொரு முறை எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பிய போதும் அப்படி ஒருவர் இல்லை என அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்த சென்னை மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரன் சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில் பயன்படுத்தியது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தானும் பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் பெண்ணை மிரட்டவுமே சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாக தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 18:29 மணிக்கு தான் ஒரு காலை ரிசீவ் பண்ணுறான். அதற்கப்புறம் அவனுடைய ஃபோனில் எந்த காலும் கிடையாது. 20:52க்கு மிஸ்டு கால் அலர்ட் வருது. ஒரு மிஸ்டு கால் அலர்ட் எந்த சூழ்நிலையில் வரும்? ஒன்று நாட் ரீச்சபிள், அல்லது ஏரோப்ளேன் மோட், அல்லது ஸ்விட்ச்ட் ஆஃப். இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் மிஸ்ட் கால் அலர்ட் வர முடியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தடய அறிவியல் துறை ஏரோப்ளேன் மோட் அப்படின்னு தெளிவாக கொடுத்ததுனால இந்த மிஸ்ட் கால் அலர்ட் அதுக்கு கொராபரேட் ஆகுது. ஸோ இவன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது மிக தெளிவாக ஆவணபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதை ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க திருப்தியுற்று இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தெளிவாக கொடுத்து வேறு யாருமே இதில் இல்லை அப்படின்னு அவங்க ஒரே பர்சன் தான் அப்படின்றத நீதிமன்றம் திருப்தியுற்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுமே ரிங்டோன் வரலைன்றதை ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு 4 ஸ்டெப்பு போயிட்டு அப்படி யாராவது வராங்களான்ற பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மிரட்டிட்டு விட்டுறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது என்னென்னா இந்த பொண்ணை பிலீவ் பண்ண வைக்கிறான். அவன் ஒரு ஸ்டாஃபு, நீ பயப்படணும் அப்படின்னு அவளை மிரட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு அவனுடைய நாடகமே தவிர மற்றபடி அதில் அவன் ஏரோப்ளேன் மோடில் தான் போடுறான். நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் யார் அந்த சார் என்பது வெறும் அரசியலுக்காக எழுப்பப்பட்ட முழக்கம் என்பது உறுதியாகியுள்ளது. நீதிமன்றமே தெளிவுபடுத்திய பிறகும் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பினால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும் என்றும் சட்ட நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.